கிட்டத்தட்ட 300 பேர் இறந்து போயிருக்காங்க. சம்ஹவ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுத்தமாக மனிதாபிமானம் போயிடுச்சா? எல்லாருக்கும் இல்லை. பட் நம்ம கிளாரிங்காக பப்ளிக்காக ஒரு செட் ஆஃப் மக்களை எப்படி இவ்வளோ வெறுக்கிறீங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்பவே நினச்சி கூட பார்க்க முடியாத கமெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் கேரளாவை பற்றி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் என்னன்னு அவங்க கிட்ட பேச போகிறேன். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். அதெல்லாம் வாசிக்கிறப்ப வந்து என்ன கன்றாவிடா இது, என்ன மாதிரி ஒரு ஆட்கள் நமக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு யோசிக்க தோணுது. 300 பேர் இறந்துருக்காங்க இயற்கை சீற்றத்தினால. வர்ற கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பலஸ்தீனில் இருக்கிற கடவுளை போய் கேளுங்க, அவரு காப்பாற்றட்டும், இந்தியா வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காசு கேட்காதீங்க, பீஃப் கன்சம்ஷன் கம்மியாயிடுச்சு இந்தியாவில், நல்லது, அப்புறம் நல்ல வேலைக்கு இது வந்து மலப்புரத்தில் நடந்திருக்கணும், இது மலப்புரத்தில் நடந்திருக்கணும், ஏன்னா அங்கே தான் நிறைய மதத்தோட பேரை சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. யார்ரா நீங்கள்லாம், எவ்வளோ கேவலமான ஆட்கள்டா நீங்கள்லான்னு ஒரு கோவம் கொதிக்குது. அதே நேரத்தில் அது ஒரு சைடு நம்ம பேச போகிறோம். பட் அது போக நம்ம பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டர். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும். 2024 வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு, வரலாறு நம்ம பார்க்காத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்லைடு, இதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஹோம் மினிஸ்டர் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை 7 நாளுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் பதிலுக்கு சொல்லியிருக்காங்க, வார்ன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, லோ சான்ஸ் இருக்குன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இன்னும் போயிட்டு இருக்குது, நூற்றுக்கணக்கான மனிதர்களை இன்னும் காணோம். ஓகேவா? கேரளா வந்து ஒரு நரகம்னா என்னன்னா, இப்போ கேரளாவில் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு விபத்து தான் நம்ம சொல்லலாம். விபத்தில் ஒரு பெரிய இயற்கை பிரளயம்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவு கொடுமையான நிலைமையில் இருக்கிறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யார் மேலே தப்பு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வேறு போயிட்டுருக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவது, ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமானது, இப்போ அங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குது? இந்த நேரத்தில் பிஎஸ்என்எல் அண்ட் ஏர்டெல் 2 பேரும் சில நல்ல விஷயங்களை அங்கே இருக்கிற மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம். இது எல்லாத்துக்கும் நடுவில் கேரளாவில் இன்னமும் மழை பெருசாக பெஞ்சிட்டு இருக்குது. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் தமிழ்நாடு, கேரளான்னு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். அல்கோரிதம் அப்போ தான் உங்ககிட்ட வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ஹெல்ப் யூடியூப் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. இப்போ கேரளாவில் என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லா பிரச்சனைகளும் என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். சசி தரூர், ஓகேவா, கேரளாவிலேருந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் எம்பி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 கிராமங்களை வந்து இன்னும் காணோம், 2 கிராமங்கள் வந்து காணோன்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கிராமத்தை காணோங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. கிராமமே வந்து கம்ப்ளீட்டாக மண் அரிப்புனால காணாமல் போயிடுச்சு. அங்கே திருப்பி போனோன்னா அந்த கிராமமே காணோம், எங்கே போச்சுன்னு தெரில. சில பேரோட உடல்லாம் வந்து 100 கிலோமீட்டர் தள்ளி ஆற்றுல கிடைக்குது. எவ்வளோ? 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து ஆற்றுல கிடைக்குது. இங்கே கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து மதுரை போகிற டிஸ்டன்ஸ், அவ்வளோ தூரம் தள்ளி வந்து உடல் கிடைக்கிற நிலைமைக்கு வந்து இப்போது அங்கே சிச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் இறந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 300 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இன்னமும் ஒரு 255 பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கேரளாவோட கவர்னர் ஆரிஃப் முகமது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போக மெயின் வில்லேஜ் ஒன்று லேண்ட்ஸ்லைடு வந்து 2 இடத்துல மெயினாக ஏற்பட்டுச்சு. ஒன்று சூரல்மலா, இன்னொன்று வந்து முண்டக்கை. ஸோ இந்த 2 இடத்துல மெயினான வில்லேஜுக்குள்ளே வந்து அதை சுற்றி இருக்க குட்டி குட்டி வில்லேஜஸ், இதில் மெயினாக லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்ட வில்லேஜுக்கு நாங்கள் இன்னும் போகவே இல்லை. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இன்னும் மீதி இருக்கிற இடத்துல தான் இருக்குது. அந்த மெயின் இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டுச்சுல, அந்த இடத்துக்கே போகலை. அங்கே எங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது, என்ன நாங்கள் ஃபீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கேரளாவோட கவர்னர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இது ஏற்பட்டிருக்கிற உயிரிழப்புகள், இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்கள் இருக்காங்க, 100 பெண்கள் இருக்காங்க, ஒரு 25 குழந்தைங்க. நிறைய பேரோட ஜெண்டரே என்னென்னு கண்டுபிடிக்க முடிகிறது கிடையாது. உடல் வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் கேரளா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்தியன் ஆர்மியும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. இது நடந்துட்டு இருக்குல்ல, மெயினான கொஸ்டின், இதுக்கு நடுவில் வந்து ராகுல் காந்தி அந்த கான்ஸ்டிடியூவன்சியோட எம்பி அவங்க தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிளாரிங்கான ஒரு கொஸ்டின், 2024 ஆகிடுச்சு, இதை நம்மளால் இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை.
அமித்ஷா அவர்கள் வந்து இன்னைக்கு பேசினப்போ 2 விஷயங்கள் மெயினாக சொல்லியிருக்காரு இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி அலர்ட் கொடுத்துட்டோம், லேண்ட்ஸ்லைட் இங்கே வரும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஆல்ரெடி அலர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவர் ஜூலை 23 அலர்ட் கொடுத்துட்டோங்கிறாங்க. 7 நாளுக்கு முன்னாடி நாங்கள் அலர்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் வாசிக்க மாட்டிங்களா? கேரளா கவர்மெண்ட் மேலே இந்த தப்பு இருக்குது, இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பை டிஃபால்ட் நம்மளுக்கு தெரியும் கேரளாவில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு, லெஃப்ட் விங். அண்ட் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபியோடது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் இங்கே கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து பதிலுக்கு அவங்களுக்கு வந்த வார்னிங்கை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில். லோ சான்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட், ஃபியூ மே அக்கர், இதுதான் எங்களுக்கு வந்த வார்னிங். அண்ட் அந்த வார்னிங்கும் தேர் வர் ப்ரெடிக்ஷன்ஸ், தே நெவர் மென்ஷன்ட், அது ஒரு ரெட் அலர்ட்னு சொல்லலை அந்த ஏரியாவில். இது போக அந்த அலர்ட் எங்களுக்கு வந்தது, அதாவது லோ சான்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் இருக்குன்னு வந்தது டியூஸ்டே காலையில் 6 மணிக்கு. இது வந்து அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்து முடிஞ்சு பல மணி நேரங்கள் கழிச்சு எங்களுக்கு வந்து அலர்ட் தான், அதுவும் இந்த அலர்ட் தான் சொல்லிட்டு கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் எடுத்து காமிக்கிறாரு. அமித்ஷா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐஐடி டெல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே லேண்ட்ஸ்லைட் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் யதார்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி டெல்லி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேரளாவில் வயநாடு ஏரியா பார்த்தீங்கன்னா 1950s இப்போ வரைக்கும் 1800% வந்து டீ பிளான்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 1950s வயநாடு, இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷர்ஸ் கிளம்பி போனப்போ 1950s வயநாடுங்கிறது ஒரு காடு. இப்போ வயநாடுங்கிறது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அண்ட் டீ பிளான்டேஷன் பிளேஸ். அது காடாக இருந்த ஒரு மலைப்பகுதியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டீ பிளான்டேஷனாக மாற்றி வச்சுருக்கோம். இந்த டேட்டாவை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சசி தரூர். ஸோ அவங்க அதை சொல்லிவிட்டு 1800% வந்து டீ பிளான்டேஷன் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. இது போக நிறைய பேர் வந்து அப்போசிஷன் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற 4000 மக்களுமே வந்து அப்புறப்படுத்தி இருக்கணும், அங்கே இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே போவாங்க அவங்களோட வாழ்வாதாரம் எதுவோ அங்கங்கே மக்கள் எங்கே வாழ முடியுமா? அண்ட் கேரளா பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம். ஸோ சின்ன ஸ்டேட்டு தான், ஆனால் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம், குறுகிய இடத்துக்குள்ளே மக்கள் நிறைய வாழ்கிறாங்க. ஸோ மலைப்பகுதிகளில் மக்கள் வந்து போய் வாழ தான் செய்வாங்க. பட் அதை மீறி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களை பாதுகாத்துருக்கணுங்கிறது தான் இப்போ பேசக்கூடிய விஷயம். அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சண்டை போடுறதில்லன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பியான சசி தரூர் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட்டை ரூல் பண்ணிட்டு இருக்குது கம்யூனிஸ்ட்டை, சென்ட்ரலில் ரூல் பண்ணிட்டு இருக்குது பிஜேபி, இவர் வந்து காங்கிரஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது சான்ஸாக வச்சுட்டு நீங்கள் 2 பேர் சண்டை போடுறதை நிறுத்திட்டு 1950s இந்த என்க்ரோச்மெண்ட் நடந்துட்டு இருந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரஸ்ட் கவர் காணாமல் போய் டீ பிளான்டேஷன் உருவாகி இருக்குது. இப்போ நம்ம மெயினாக அட்ரஸ் பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது போக மக்கள் அங்கே வாழக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் எங்கே தான் போவாங்க? இங்கே மக்கள் இடம் கம்மியாக இருக்குது, மக்கள் நிறைய இருக்காங்க, எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பி வச்சிருக்காரு. இந்தியாவில் மொத்தம் நடக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைட்ஸில் லாஸ்ட் 6 years 60% கேரளாவில் மட்டும்தான் நடந்திருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய டேட்டா. கேரளா வந்து இது ஒரு ரேரான ஒரு இன்சிடென்ட் கிடையாது. கேரளாவில் அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் நடக்குது. ஆனால் அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் நடக்கக்கூடிய கேரளாவில் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கிறது இதுதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு. அங்கே என்ன ரெஸ்கியூ எஃபர்ட் போயிட்டு இருக்கும். பிஎஸ்என்எல் அண்ட் இவங்க கூட ஏர்டெல் வந்து 3 நாளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, உங்களோட அது என்ன ப்ரீபெய்டில் வந்து உங்களோட டேட்டா உங்களோட டைம் முடிஞ்சாலும் அந்த ப்ரீபெய்டு டெட்லைன் வந்தால் கூட உங்களுக்கு இன்னும் கண்டினியூஸாக 3 நாளுக்கு வந்து இன்டர்நெட் கொடுக்கப்படும். 1 GB கிட்டத்தட்ட கொடுக்கப்படும். ப்ளஸ் அங்கே வந்து போஸ்ட் பெய்டாக இருந்தால் நீங்கள் அது 3 நாள் கழிச்சு ரீசார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்என்எல் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமோஷனுக்கு நடுவில், அந்த கலாமிட்டி நடந்த இடத்துக்கு நடுவில் இவங்க டவரை செட் பண்ணி 4G இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு டீசல் ஜென்ரேட்டர்ஸ் போட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எப்போவுமே பிஎஸ்என்எல் ஒரு இடத்துல வேணுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ஏர்டெல் ஜியோவை நான் குறை சொல்லலை, பட் இந்த ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, என் காசு பேர்ன் ஆனால் கூட பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக பேர்ன் ஆனால் பரவாயில்ல, நான் புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு நான் இப்போ சர்வ் பண்ணோம், அங்கே ஒரு தேவை இருக்குங்கிறதுக்கு வந்து பிஎஸ்என்எல் இப்போ அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. 4G இன்டர்நெட் வந்து அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கப்போ மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கே புரியும். 100 கிலோமீட்டர் தள்ளி குழந்தைங்களோட உடல்கள் கிடச்சிட்டு இருக்குது. 100 கிலோமீட்டர் தள்ளி ஆண்கள், பெண்கள், குடும்பங்கள் காணாமல் போயிருக்காங்க, கிராமங்கள் காணாமல் போயிருக்குது. ஒரு வில்லேஜில் 90% மக்களை காணோன்னு சொல்கிறாங்க. இன்னும் மெயினாக பாதிக்கப்பட்ட வில்லேஜ்க்கு நம்ம போக முடியல, பிரிட்ஜெல்லாம் உடஞ்சிருக்குது. இந்தியன் ஆர்மி ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ, இதை நம்ம கேட்குறப்போ மனசு எவ்வளோ பதப்பதக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவில் சில போஸ்ட்டில் வரக்கூடிய கமெண்ட்ஸை நான் உங்ககிட்ட வாசிச்சு காமிக்கிறேன். பீஃப் கன்சம்ஷன் டிக்ரீஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். கேரளாவில் பீஃப் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிவிட்டு அங்கே வந்து இவ்வளோ பேர் இறந்தனால பீஃப் கன்சியூம் பண்ணுறது கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டு. இதுக்கு ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிள் இருக்குது, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது போக 2வது, சென்ட்ரல் கிட்டேருந்து காசு கேட்காதீங்க, டோன்ட் ஆஸ்க் மணி ஃப்ரம் சென்ட்ரல். அப்போ உங்கள் அப்பா கிட்டேருந்தா கேட்பாங்க, சாரி பட்
வாட் த ஹெல் மேன்? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காசு கேட்பாங்க, வேறு எங்கே கேட்பாங்க? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கேரளா கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ டேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனும் பெரிய ஆட்களெல்லாம் விடுங்க, ஒரு ரோடில் இருக்கக்கூடிய குப்பையை பொறுக்கிற ஒரு அக்கா வந்து அந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வாங்குற 5 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்க. அந்த டீயில் அவங்க ஜிஎஸ்டி கொடுத்து இந்த நாட்டை வளர வச்சுட்டு இருக்காங்க. அந்த அக்காலேருந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வரைக்கும், கேரளாவில் இருக்கிற ஒருத்தங்க, கன்னியாகுமரியிலேருந்து இருக்கிற ஒருத்தங்கலேருந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஒரு இந்தியனுக்கும் 140 கோடி பேருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான் கவர்மெண்ட்டோட வேலை. சென்ட்ரல்லேருந்து ஏன் காசு கொடுக்கணுங்கிற கேள்வி. டோன்ட் டாஸ்க் மணி ஃப்ரம் சென்ட்ரல்ங்கிறது இருக்கிறதுலே ஸ்டூப்பிடான தாட். இது தான். இதுக்கு தான் படிங்கடான்னு சொல்கிறது. டே பரமா படிடா அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான். என்ன லாஜிக்கில் இவங்க பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எத்தனை பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, அப்போ இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். பிஜேபிக்கு வந்து ஒரு சீட்டு தான் இருக்கா கேரளாவில், அப்போ கொடுக்க வேணாம். தமிழ்நாட்டுக்கு இதே கான்வர்சேஷன் தான் வச்சு, பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒழுங்கான அலோகேஷன் இல்லைனப்போ இங்கேருந்து பிஜேபிக்கு ஓட்டு போடல, அப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேணாம். என்ன பைத்தியகார பசங்களாடா நீங்கள்? சீரியஸாக நீங்கள் இந்த அளவுக்கு கூடவா படிப்பறிவு இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தம்பி, இங்கேருந்து ஒருத்தன் வந்து ஓட்டு போட்டால் தான் நீங்கள் பதிலுக்கு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் இந்த நாட்டோட கவர்மெண்ட்டு அதுதான். அண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லாரும் டேக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மைக் வாங்கினதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, இந்த லேப்டாப் வாங்கினதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற இந்த பில்டிங்க்கு நான் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம், இந்த ஏசிக்கு டேக்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஃபோன், அந்த ஃபோனுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கோம், அந்த ஃபோனில் போடுற டேட்டாவுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கோம், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற தோசை வாங்குகிற பருப்புக்கு டேக்ஸ் கட்டியிருக்கோம். எவ்ரி ஃப்ளோர், அந்த மாவுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம டேக்ஸ்னு எல்லாத்தையும் கட்டிட்டு தான் இருக்காங்க. இங்கேருந்து 4 பேர் ஓட்டு போடலைங்கிறதுனால, இங்கேருந்து ஒரு எம்பி சீட்டு போகலைங்கிறதுனால அங்கே ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கா? அது ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கேருந்து போகிற டேக்ஸ் போகாமல் இருக்கா? போயிட்டு தான் இருக்குது. அப்போது பதிலுக்கு அவங்க பண்ணணுங்கிறது கடமை. பண்ண முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு படிங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலஸ்தீன்ஸ் காட் சேவ் கேரளா. முஸ்லிம்ஸா இந்த இடத்துல மதத்தை பார்க்குறே, இதை விட ஒரு கேவலமான ஜென்மம் எவனாவது இருக்க முடியுமா? எந்த மதமாவது இதை ப்ரீச் பண்ணியிருக்கா? ஒருத்தன் வந்து துன்பத்தில் அவன் குடும்பத்தை இழந்துக்கிட்டு, உடைமைகளை இழந்துக்கிட்டு, வீடுகளை இழந்துக்கிட்டு, ஒரு ஸ்டேட்டே ஒரு மார்னிங்கில் இருந்துகிட்டு இருக்குது, அந்த நேரத்தில் இருந்துக்கிட்டு கடவுளை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறேன். இவ்வளோ கேவலமாக இல்லை? 4வது கமெண்ட், நான் ரொம்ப பிக்கியாக சொல்கிறேன். நான் வந்து மீதியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நான் ரொம்ப பிக்கியாக உங்ககிட்ட சொல்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப வயலாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது, ஒரு வன்மத்தோடு இருக்குது. இது உச்சகட்ட வன்மம். விஷ் திஸ் ஹேப்பன்ட் இன் மலப்புரம். மினி ஒரு இஸ்லாமியர்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லர் டேர்ம், அதை நான் சொல்ல விரும்பலை. அங்கே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது மலப்புரத்தில் நடந்திருக்கணும். என்ன கன்றாவி இதெல்லாம்? நம்ம இந்த நாட்டில் இப்படியா வளர்ந்துட்டு இருந்தோம்? ஏன் திடீர்னு இவ்வளோ வெறுப்பு, இவ்வளவு மத வெறுப்பு, இவ்வளோ மனுஷங்களுக்குள்ளே சாகுறப்போ மதத்தை பார்த்துட்டு என்ன கேவலமான பொழைப்புது? அண்ட் ஏன் ஹெல்ப் பண்ணும்? நீ ஹெல்ப் பண்ண வேணாம். அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க, நீ உன் கடமையை செய். அதுதான் யதார்த்தம். அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல. இந்த நாட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கும் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற உரிமையை கேட்குறாங்க. யாரும் இங்கே பிச்சை கேட்டுட்டுல, யாரும் உங்ககிட்ட உதவி கேட்டுட்டுல. பண்ண வேண்டியது அவங்களோட வேலை, கவர்மெண்ட்டோட வேலை. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவெல்லாம் இல்லைன்னா போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிங்க. அங்கே சோஷியல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாரி இஃப் ஐ சவுண்டட் ரூட், பட் சீரியஸாக மக்கள் காணாமல், மனிதர்கள் உடைமைகளை இழந்துட்டு இருக்கிற நேரத்தில் மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய, மதத்தை வச்சு கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்கள் வந்து ஏதாவது கமெண்ட் போட்டுச்சுன்னா தயவு செஞ்சு போய் லைக் போட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ கூட சப்போர்ட் பண்ணிடாதீங்க. அது போக இதை எதிர்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைனா இப்படியே நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக்கான கடமைகளையும் உரிமைகளையும் கூட கொடுக்காம கடைசியிலேருந்து தட்டி கழிச்சிருவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுவோங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மனுஷனாக பார்க்குறதாண்டா மனித மாண்பு. அந்த இடத்துல மதத்தை கொண்டு வர்றது வந்து அந்த மிருகத்தை விட கேவலமான செயல். பாய்.